Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க thumbnail-ல பார்த்திருப்பீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து கேட்டிருந்த கிச்சன் டூர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் மாடுலர் கிச்சன் தான் அழகா வச்சுக்க முடியும். நான் மாடுலர் கிச்சன்னா நல்லாவே வச்சுக்க முடியாது அப்படினு யாரும் நினைக்க வேணாம். அதே மாதிரி சின்ன கிச்சனா இருக்கே இதுல எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படினு யாரும் நினைக்க வேணாம். சின்ன கிச்சனை எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஆர்கனைசர்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து கிச்சனோட ஓவரால் வியூ. இப்போ ஒன்றொன்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் கிச்சனோட என்ட்ரன்ஸ். இப்போ கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சிங்க் தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு மேட் வந்து போட்டிருக்கேன். மேட்டுக்கு கீழே அந்த சிங்க் ஏரியா இருக்குல்ல, அந்த சிங்க் ஏரியாவில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து டஸ்ட்பின் தான். அதுக்கப்புறம் வந்து அந்துருண்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த லிக்விட் அது வந்து வச்சுருக்கேன். மற்றபடி இதில் பெருசாக எதுவும் இருக்காது. பின்னாடி வந்து ஒரு பெரிய சைஸ் கத்தி வச்சுருக்கேன். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப நாளாக இங்கே தான் வச்சுருக்கேன். அந்துருண்டை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி பல்லி அதெல்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா அது வந்து வெட்டு ஏரியா இல்லை. அதனால் வந்து மறக்காமல் அந்துருண்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சிங்க் ஏரியா. இங்கே வந்து பெரம்பலூரில் வந்து ரொம்ப சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால சால்ட் அடிக்கடி படியும். அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அந்த சானிடைசர் ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்குல்ல, அந்த பாட்டிலை ரீயூஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தீங்க. இதை அழகாக வந்து நம்ம பாத்திரம் விளக்குற அந்த லிக்விடை வந்து ஊற்றி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போட்டுறாதீங்க பாட்டிலை. அதுக்கப்புறம் நம்ம அக்வா கார்டோட அந்த ஃபில்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ஆர்கனைசர் நம்ம ஏற்கனவே செஞ்சது தான். இதில் வந்து அந்த சிங்க் கழுவுற ப்ரஷ்ஷும் அதுக்கப்புறம் சிசரும் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்வா கார்ட் மிஷின் வந்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்டு, இது வந்து ஒரு பிங்கான் தான். அதில் வந்து அந்த ஸ்பூன் எல்லாமே அதில் தான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். நம்ம கிச்சனோட விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுதான் வந்து நம்ம கிச்சனோட விண்டோ. லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த லைட்டர் மாட்டுறதுக்கு அந்த கிளிப்பு ஏற்கனவே இந்த டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கிச்சனுக்கு அது யூஸ் ஆகும். இதெல்லாம் தான் மேலே இருக்கிறது. அடுத்தது இதுதான் வந்து நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப். இந்த இடத்துல தான் வந்து பாத்திரத்தை விளக்கி இந்த இடத்துல வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து இதுதான். இதுக்கு மேலே வந்து இந்த சைடு எதுவுமே வச்சுருக்கல. இப்போ இந்த அடுப்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட் வந்து வச்சுருக்கேன். ஸ்பூன் ரெஸ்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து குழம்புலாம் வச்சுட்டு அந்த ஸ்பூனை வந்து அது மேலே வச்சுக்கலாம். அடுப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் ரேக் தான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பிவிசி பைப்பில் வந்து எல்லாம் போட்டு செஞ்சது. இந்த ரேக்கை வந்து நம்ம வேணும்னா ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆர்கனைசர் வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது இந்த ரேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மணி பிளான்ட்டு. கிச்சனில் என்ட்ரு ஆனோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக அந்த க்ரீன் கலர் இருக்கிற மணி பிளான்ட்டை வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் கறித்துணி, ஒரு 3-4 கறித்துணி வந்து எக்ஸஸாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய், பெப்பர், அதுக்கப்புறம் தோசைக்கு ஊற்றுற எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து அந்த கத்தி வைக்கிற ஸ்டாண்டு, இது எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து செஞ்சது தான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பெருங்காய டப்பா அது வந்து வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இடுக்கி வந்து ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த கோல்டு காஃபி பார்சல் வாங்கிட்டு வந்ததுக்காக கொடுத்த பாட்டில் தான். அதில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய். பக்கத்தில் இருக்க பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எண்ணெய்லாம் பொரிச்சிட்டோன்னா அதை ஊற்றி வைக்கணும்ல, அதுக்காக அந்த பாட்டிலை வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு இருக்குது. அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தீர்ற கத்தி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவுறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் பண்ணுறது, இது எல்லாமே தான் இந்த இதில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து கறித்துணி, அது நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், அது வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்துட்டு வெஜ் ஷாப்பிங் போர்டு அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜாடியில் வந்து தூளுப்பு அதுதான் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய், அது தாளிக்காத நார்த்தங்காய் ஊறுகாய், அதை தான் வந்து அது உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் இஞ்சி இடிக்கிற அந்த கல், அது வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் தான் எப்போதுமே நான் வந்து அந்த தயிர் உர ஊற்றி வைப்போம்ல, அதை வந்து இதுக்கு பக்கத்துலேயே தான் எப்போதுமே வச்சுருப்பேன். அதுவும் இந்த மண் சட்டியில் தான் வந்து வச்சுருப்பேன். நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாக இருக்கும் தயிர். அதனால் இது எப்போதுமே இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ மேலே கவுண்டர் டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக ஒரு மரக்கரண்டி இருந்தது. அதில் வந்து பெயிண்ட் பண்ணி ஒரு செஃப் மாதிரி ஆக்கி அதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்க அழகாக இருக்குன்னு. இது மூணுமே வந்துட்டு நம்ம செஞ்ச ஆர்கனைசர் தான். ஒரு ஷெல்ஃப் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லாவே ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கும். மொபைல் பாக்ஸில் செஞ்சது தான்.
இப்போ அது மேலே இருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு அதை வந்து கோகோ பீட் போட்டு அது மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு யூஸ் பண்ணுற விசில், அதுக்கப்புறம் ஒரு குட்டி டாலு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அடுத்தது ஷெல்ஃபில் இருக்குது. கிச்சனில் எப்போதுமே இருக்க வேண்டியது வந்து அந்த சிசரு, அதுவும் வந்து அதில் வச்சுருக்கேன். இந்த குட்டி பாக்ஸில் வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கிச்சனில் சிசர் ரப்பர் பேண்ட் எப்போதுமே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த 3 இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு வந்து இருந்துச்சு. இந்த ஸ்விட்ச் போர்டில் 2 டால் வந்து நானாக கையால் செஞ்சது தான். இந்த டால் வேணும்னாலும் கேளுங்க, நான் கீழே வந்து ஒரு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் கண்டிப்பாக வந்து செஞ்சு காட்டுறேன் சிஸ்டர். இது வந்து ஒரு பேப்பர் கப்பில் செஞ்சது. இதோட கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா களிமண்ணில் செஞ்ச கால் தான் இது. மேலே வந்து ஒரு ட்ராயிங், அதுவும் நானாக பண்ண ட்ராயிங் தான் அது. இப்போது கீழே இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிக்கு பின்னாடி எப்போதுமே வந்துட்டு இந்த சாக்கு இருக்குல்ல, அந்த சாக்கை வந்து பின் சைடு கட் பண்ணிவிட்டு அதை செல்லோட்டை போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம மிக்சிலேருந்து ஏதாவது தெரிச்சா கூட செவுத்தில் படாமல் அந்த இதில் தான் வந்து தெரிக்கும். அதனால் அதை வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரேயில் வந்து தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொடி, எண்ணெய். இப்போ நம்ம சாப்பிட போகிற டைமில் வந்து உப்பு வேணும் அதெல்லாம் வேணும்னா மொத்தமாக அந்த ட்ரேவோடு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்சியை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளேட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த சாரீ பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த சாரீ பாக்ஸ் அடியில் போட்டுட்டு அது மேலே மிக்சி வச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜார் எல்லாமே ஒரு ஸ்வீட் பாக்ஸில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன மிக்சி ஜார் பின்னாடி இருக்க, முன்னாடி வந்து பெரிய மிக்சி ஜார் போட்டு ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அடுத்தது கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிறதுல என்ன இருக்குது வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஸ்டவ்வுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திர கூட வந்து இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் மாமியார் வீட்டில் மேலே தான் இருக்கும், அதுக்கப்புறம் அம்மா வீடும் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறையா சாம்பார், ரசம், பொரியல்னு கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா கீழேயோ இல்லை அம்மா வீட்டுக்கோ கொடுத்துடுவோம். ஸோ அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் பாத்திரம் எல்லாமே இது உள்ளே தான் இருக்குது. இன்னும் நிறைய பாத்திரம் வந்து வெளியில் போயிருக்கு, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இந்த ட்ரேயில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவது அப்புறம் ஹஸ்பண்டோடது. இது மாதிரி நீங்கள் தனியாக வச்சிட்டிங்கன்னா தேடணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கூடை, இந்த கூடையில் காய் வாங்குறது எல்லாமே இந்த கூடையில் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால் இந்த கூடை எப்போதுமே இங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு மேலே வந்து எப்போதுமே ஒரு துணி வந்து போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தோசைக்கல், அதுக்கப்புறம் வந்து பனியாரக்கல், இது ரெண்டுமே அந்த சிலிண்டர் கிட்ட தான் வச்சுருப்பேன். அந்த தோசைக்கல் வந்து அந்த செவுத்தில் மோதாமல் இருக்கிறதுக்கு பழைய சாப்பிங் போர்டு இருந்தது, அதை வந்து போட்டுட்டு அது மேலே வந்து சாய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்சிக்கு கீழே இருக்கிறதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நான் பூரிலாம் யூஸ் பண்ணுவேன்ல, அந்த பூரி தேய்க்கிற கட்டைக்கு நான் அந்த சாப்பிங் போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூரி தேய்க்கிற கட்டை, அதுக்கப்புறம் இடுக்கி, தோசை கரண்டி எல்லாமே வந்து இது உள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பக்கத்தில் இந்த வானல் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கெலாம் கிடையாது, இதில் தான் நான் சாப்பாடு வடிக்கிற ஒரு டூல்ஸ்னே சொல்லலாம். இதில் தான் நான் வந்து சாப்பாடு வடிப்பேன். இந்த கம்பியில் அப்படியே இந்த சாப்பாட்டுக்கு உண்டான கவுத்து வச்சினேன் அப்படின்னா எதுவுமே நகராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் அது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் ஏற்கனவே செஞ்சது தான். இதில் வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய், பலாக்கொட்டை இருந்துச்சு அதுவும் இருக்குது அதில். அப்புறம் கீழே ட்ரம்மில் மேல் ஷெல்ஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கீழே இருக்கிற ட்ரம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, சாப்பாட்டு அரிசி எல்லாமே இந்த ட்ரம்மில் தான் இருக்குது. இந்த மாதிரி மிளகாலாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு வராமல் இருக்கும். ஸோ அதனால் மிளகா போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலகாக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, பலாக்கட்டை, அது வந்து எதுக்குன்னா என் பொண்ணுக்கு வந்து அக்வா ரொம்ப உயரமாக இருக்கும். ஸோ அதை இழுத்து போட்டு தான் அதில் வந்து தண்ணி பிடிச்சி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி மரம், அதில் அந்த வெங்காயம், பூண்டு உரிக்கிற தோல் எல்லாமே இதில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த மரம் அங்கேயே இருக்கும். இப்போது இந்த சைடு ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டு பாத்திரம், அது யூஸ் பண்ணாத பாத்திரம் எல்லாமே வந்து அந்த பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். பொங்கல் கிளீனிங் வீடியோவில் கூட அதை சொல்லியிருப்பேன். மேலே தேவையில்லாத பாத்திரம் எல்லாமே அதில் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த சில்வர் பாக்ஸில் மேலே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் மொத்தமாக அரைச்சிட்டு அதில் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாக்ஸில் வந்து தனியாத்தூள் அது எல்லாமே மொத்தமாக அரைச்சோம் அப்படின்னா அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ மேலே இருக்கிற ஷெல்ஃப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து கீழே இருக்கிற ஷெல்ஃப் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க கிச்சன் லேபிள் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ கடையில் சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஒட்டிட்டு அது மேலே செலோட்டை போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து வாஷ் பண்ணாலும் போகவே போகாது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் துவரம் பருப்பு, கோதுமை மாவு, பச்சரிசி, பிரியாணி அரிசி என்னென்ன இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெளிவாக தெரியும். எங்களுக்கு ஷெல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும், ஒரு ஷெல்ஃபுக்கும் இன்னொரு ஷெல்ஃபுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைவுட்டை வந்து இடையில அந்த மாதிரி எங்களுக்கு வச்சு அடித்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து ஷெல்ஃபை வந்து டிவைட் பண்ணியாச்சு.
இப்போது கீழே இருக்க ஷெல்ஃபில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நான் என்ன லைனர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்குலாம் நோட்டு அட்டை போடுவோம்ல, அந்த லைனர் தான் வந்து போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் போடுறதுனால இது வந்து ஒரு 30 ருபீஸ் தான் நினைக்கிற ஒரு ரோலே. இது வந்து தண்ணி தொட்டு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி டஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே எல்லா அழுக்குமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாட்டில், அதில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பழைய வீட்டில் இருந்தப்போ இதெல்லாம் பண்ணலை. ஸோ இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உள்ள என்னென்ன இருக்குன்னு. பொட்டுக்கடலை, துவரம் பருப்பு, ரவை, சர்க்கரை, மிளகா, நாட்டு சர்க்கரை, உளுந்து, அதுக்கப்புறம் மக்ரூன் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பேக்கெட் கட் பண்ணுறப்பயே அந்த பேக்கெட்டில் இந்த மாதிரி சிக்கன் மசாலா, கரம் மசாலான்னு எழுதியிருக்கோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கூட போட தேவையில்ல. இது அப்படியே வந்து செலோ டேப் போட்டு இந்த இடத்துல ஒட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் கட்டர், அதுக்கப்புறம் கிரேட்டர், இந்த கொழுக்கட்டை அச்சு எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் கேன் மூடி இருக்குல்ல, அது வந்து வச்சுருக்கேன். அதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடியாப்ப அச்சு, முறுக்கச்சு, அது எல்லாமே இது உள்ளே தொலைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஆனால் நான் கண்டிப்பாக நிறையா டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கீழே இருக்கிற ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கீழே இருக்கிற ஷெல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஹோம்மேட் ஆர்கனைசர்ஸ் தான் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், 2 செங்கக்கல்லை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒரு ப்ளைவுட் போட்டிருக்கேன். ப்ளைவுட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேலண்டர் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அது மேலே 2 5.5 டப்பா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக நான் ஆன்லைனில் எந்த ஒரு டேபிளோ ஸ்டூலோ எதுவுமே வாங்கலை. ஃபஸ்ட்டு 5.5 டப்பாவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு அதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கட் பண்ணி போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பெரிய 5 பாக்ஸில் இதாக இருக்குது. அடுத்தது குட்டியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மசாலா டப்பா அப்படின்னே சொல்லலாம். அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். முன்னாடியே சொன்னல இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்கன்னு. இப்போ வந்து சிக்கன் மசாலாக்கும் கரம் மசாலாக்கும் வித்தியாசம் தெரியல, அதனால் இது மேலே வந்து இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்பூன்லேருந்து இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த மாதிரி தட்டி எடுக்கிறதுக்கு கூட வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா, இதில் எப்போதுமே மிளகுத்தூள் இருக்கும், இன்றைக்கி இல்லை. இதுதான் வந்து அந்த குட்டி மசாலா பாக்ஸ். குழம்பு வைக்க போகிறோன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டா போதும். இப்போது கீழே இருக்குல்ல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என் சிஸ்டரோட தோடு வைக்கிற பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா, நான் தான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு, பட்டை, பிரியாணிக்கு அந்த மசாலாவுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதில் தான் இருக்குது. இது அப்படியே வந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கீழே ஒரு குட்டி ட்ரேயில் வந்துட்டு பூண்டு எல்லாமே அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு வச்சிங்க அப்படின்னா டஸ்ட் ஆகாது. ஸோ கவரில் இது மாதிரி பூண்டெல்லாம் போட்டுட்டு இந்த ட்ரேக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த ட்ரேயில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ட்ரேயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து மசாலா டீ போடுறதுக்கான அந்த மசாலா, அதாவது இதில் என்னென்னலாம் இருக்குன்னா வர கொத்தமல்லி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, திப்பிலி, தனியா இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சி டீ போடுறப்ப ஒரு 1/2 ஸ்பூன் இதை போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டீ தூள், சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள். நான் மட்டும்தான் காஃபி குடிப்பேன் எப்போயாவது, ஸோ அதனால் பேக்கெட்டாக வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ். இப்போ டீ போட போகிறீங்க, காஃபி போட போகிறீங்கன்னா அந்த ஒரு ட்ரேவை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம், இந்த ஸ்டெப் ரேக்கு. இந்த ஸ்டெப் ரேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே செஞ்சது தான். ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அது எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு நான் தரேன். இப்போது இந்த பாக்ஸில் இது எல்லாமே கடையில் வாங்கின பாக்ஸ் தான். இப்போ இந்த பாக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு, கடலை, பட்டாணி, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு அது மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு பாலில் போட்டு கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் தான் வந்து இந்த பாக்ஸஸில் வந்து இருக்குது. இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாமே தான் இதில் இருக்குது. இப்போ அடுத்தது கீழே இருக்கிற ஷெல்ஃப். கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய குக்கர், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் குட்டி குக்கர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் கேன். எப்போதுமே வந்து அந்த செக்கில் ஆடின எண்ணெய் தான் வந்து வாங்குவோம். 5 லிட்டராக வாங்கி வச்சுக்குவோம். ஸோ அது தீரப்போது அந்த பாட்டில் எப்போதுமே அங்கே தான் இருக்கும். இப்போது ஃபுல் மேலேருந்து கீழே வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸும் அதில் தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா கீழே இருந்தோன்னா என் பொண்ணு எப்போதுமே எடுத்து வெறும் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்டுட்ருப்பா, சாப்பாடு சாப்பிடாம. அதனால அது மேலே இருக்கும், எப்போயாவது எடுத்து கொடுக்குறது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலவேம்பு பொடி வந்து வச்சுருக்கேன்.
இது எப்போதுமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் அது வந்து வச்சுருக்கேன். இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரம், அப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இரும்பு சல்லடை அது வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இதில் வந்துட்டு மாவு கரைச்சி வைக்கிறதுக்கான குண்டா அதெல்லாமே அங்கே வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக வந்து நான் மாவு வந்து அரைக்க மாட்டேன். ஒன்று மாமியார் வீட்டிலேருந்து வரும், இல்லைனா அம்மா வீட்டிலேருந்து வரும். இப்போது கீழே மேல் ஷெல்ஃபு முடிஞ்சிருச்சு. இதுவுமே லாங்கான ஷெல்ஃபு, அதனால் ப்ளைவுட் வச்சு அடிச்சிருக்கோம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஆர்கனைசர் அதே ஷீட்டு தான் வந்து இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்கான் டம்ளர் எல்லாமே இதில் தான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் சேனல் உணவுகள் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம்ல, அந்த சேனலுக்கு தேவையான அந்த சமையல் பாத்திரம் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து வச்சுருக்கேன். அந்த ஜக்கு, பிளேட்டு எல்லாமே. அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய பேர் வந்து ஃபுட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண சொன்னீங்க. இதிலே அப்லோட் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால் நான் இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசரில் வந்துட்டு இந்த மெஷரிங் ஸ்பூனு, அந்த பீலர், அதுக்கப்புறம் இந்த வடிகட்டி, ப்ரஷ்ஷு எல்லாமே அதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட அந்த மினி இட்லி ஊற்றுறதுக்கான தட்டு, அந்த சைடு வந்து புட்டு மேக்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம் செய்கிற அந்த இதெல்லாமே தான் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கண்டிப்பாக சேவ் ஆகும். இந்த 2 பக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்டில் இட்லி அரிசி இருக்குது. அதுக்கப்புறமா பக்கத்து பக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மளிகை ஜாமான்லாம் வாங்கினோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கொட்டிட முடியாது. சில இது வந்து மீறும். அந்த மீறுறது எல்லாமே இந்த வாளியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நோட் பேட் மாதிரி பேப்பரில் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதுறதுக்காக வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு பேனாவும் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் அந்த நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டீ தூள், அதுக்கப்புறம் ராகி சேமியா, கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பருப்பு, பாயாச சேமியா எல்லாமே இது உள்ளே வந்து மீதி இருக்கிறத அப்படியே மடித்து ரப்பர் பேண்டோ இல்லை ஸ்டாப்லர் பின்னோ போட்டு வச்சுருப்பேன். இப்போ அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வந்து உங்களுக்கு மசாலா சேமியா, அதுக்கப்புறம் ராகி சேமியா இருக்குது, டீ தூள் இருக்குது, கஸ்தூரி மஞ்சள் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வந்து நான் அந்த பேனா வச்சு அடிச்சிருவேன். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் யூஸ் பண்ணுற வாட்டர் கேன், யூஸ் பண்ணாத வாட்டர் கேன் எல்லாமே அந்த ட்ரேயில் தான் இருக்கும். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, எடுத்துகிட்டு போகாதது எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டர். இப்போது மேலே அது நான் சொன்ன மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த பொருள் வேணுமோ நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பாத்திரம் போட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பாத்திரம் விளக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அதை அடுக்கி வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுக்கு தேவையான பாத்திரத்தை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிச்சன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த பாத்திரம் கூட இருக்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப இடத்த சேவ் பண்ணுறது. எல்லாமே இதில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். மேலே வந்து தட்டு, அதுக்கப்புறம் மூடி, டம்ளர், வானல் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் பாத்திரம் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குண்டான், அதாவது என்ன 2 பேர் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ சாம்பார், ரசம், குழம்பு இது மாதிரி தான் வந்து வைக்கிறதுனால ஸோ நிறைய பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா இதையுமே நான் அந்த பவுல்லே யூஸ் பண்ணிடுவேன். புளி கரைக்கிறது, வெஜிடபிள்ஸ் கழுவுறதுன்னு அந்த பவுல்லே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் சொம்பு, இந்த குண்டால தான் வந்து நான் வந்து சாதம் வடிக்கிற குண்டான், அப்படி இதுதான் வந்து நான் சாதம் வடிக்கிற குண்டான். அதுக்கப்புறம் மத்து, ப்ரஷ்ஷு, அப்புறம் ஸ்பூன்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எம்டி சிலிண்டர், ஃபுல் சிலிண்டர் எதாக இருந்தாலும் இங்கே தான் வைப்போம். பின்னாடியே வந்து ஒரு மரம். இதுதான் நம்மளோட கிச்சன் டூர். சிம்பிளான ஒரு கிச்சன் டூர் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு ஆன்லைன் ஆர்கனைசருமே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு 2-3 டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.